குடல்ல அல்சர் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு சரியாவே டைஜஷன் ஆக மாட்டேங்குது. வெயிட் லாஸ் பண்ண போறேன். உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் குறையணும். தொப்பெல்லாம் குறைஞ்சு ஸ்லிம்மா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரெகுலரா இந்த வெண்பூசணிய உங்களோட ஃபுட்ல எடுத்துக்கோங்க. ஜூஸா குடிக்கலனாலும் பரவாயில்ல. இந்த மாரி தோசையா சுட்டு சாப்பிடுங்க. இதுல வெண்பூசணியில இருக்க சீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு மேல இருக்க தோல ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு ரவை, கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்து இந்த மாரி சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு சின்ன கப் போல கோதுமை மாவு, கொஞ்சமா கறிவேப்பிலை, விதை நீக்கின பச்சை மிளகாய், துருவின இஞ்சி, கொஞ்சமா கொத்தமல்லி, இடிச்ச மிளகு, சீரகம், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாம இதை மூடி வச்சிருங்க. தவா சூடானதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ரோஸ்டா, கிறிஸ்பியா, இல்ல ஊத்தாப்பம் மாதிரியோ, இல்ல சாஃப்டாவோ எப்படி வேணுமோ நீங்க ஊத்திக்கலாம். ஆனா வேகிற வரைக்கும் நல்லா சிம்லே வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா செவக்க செவக்க தோசை சூப்பரா வருங்க. இது அரிசி மாவு தோசையே டேஸ்ட் தோத்து போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நான் சும்மா வீடியோக்காகலாம் சொல்லல. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரெசிபியில பார்க்கலாம். டாடா.